வணக்கம். இந்த வீடியோவில் இன்று 13/3/2026 கருவூலத்தில் மாற்றம் செய்ய தமிழக அரசு ஊழியர்களுக்கு கடைசி நாள் சார்ந்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளிவந்துள்ளது. என்ன வகையான மாற்றங்களை அரசு ஊழியர்கள் செய்ய வேண்டும், இந்த மாற்றத்தை செய்யவில்லை என்றால் என்ன பாதிப்புகள் ஏற்படும், பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வருமான வரி தேர்வு செய்வது குறித்து ஒரு முக்கியமான தகவல் வெளிவந்துள்ளது. 2026-27 நிதியாண்டுக்கான வருமான வரி முறையை தேர்வு செய்யக்கூடிய வசதி தற்போது IFHRMS களஞ்சியம் செயலியில் வழங்கப்பட்டுள்ளது. புதிய வரிமுறை வருமான வரி சட்டத்தில் செய்யப்பட்ட மாற்றத்தின் அடிப்படையில் தற்போது புதிய வரிமுறை நியூ டாக்ஸ் ரெஜிமி தான் டிஃபால்ட் டாக்ஸாக உள்ளது. அதாவது நீங்கள் IFHRMS களஞ்சியம் செயலியில் எந்த வரி தேர்வும் செய்யவில்லை என்றால் தானாகவே நீங்கள் புதிய வரிமுறை அதாவது நியூ டாக்ஸ் ரெஜிமியை தேர்வு செய்யப்பட்டதாக கருதப்படும். பழைய வரிமுறை ஓல்டு டாக்ஸ் ரெஜிமியை நீங்கள் செயல்படுத்த விரும்பினால் இன்று மார்ச் 13ஆம் தேதிக்குள் அல்லது அதற்கு முன்பாக IFHRMS களஞ்சியம் மொபைல் செயலியோ அல்லது இணையதளம் மூலமாகவோ இந்த தேர்வை நீங்கள் செய்ய வேண்டும். பழைய வரிமுறையை தேர்வு செய்த பின்பு அதனை மாற்ற முடியாது. அதனால் மிகவும் கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். பழைய வரிமுறை என்பது யாருக்கு பலன்கள் கொடுக்கப்படும். பழைய வரிமுறையில் பல வரி கழிவுகள் டாக்ஸ் ரிடக்ஷன்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கிடைக்கும். அதாவது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கீழ்கண்ட முதலீடுகள் செய்திருந்தால் பழைய வரிமுறையின் கீழ் உங்களுடைய வரியை நீங்கள் குறைத்து கொள்ள முடியும். ATCயின் கழிவு ரூபாய் 1.5 லட்சம் வரை கிடைக்கும். அதே போல் PPF, LIC, ELSS, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், NSC, டியூஷன் ஃபீஸ், ஹோம் லோன் பிரின்சிபல், ATD, HRA, ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட், NPS, ATCCD 1B. இதன் மூலம் அதிக முதலீடு செய்வோர் ஓல்டு டாக்ஸ் ரெஜிமியை பயன்படுத்தினால் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். புதிய வருமான வரிமுறை யாருக்கு பயன் கொடுக்கும். புதிய வரிமுறையில் வரி விகிதங்கள் குறைவாகவே இருக்கும். இதனை கணக்கீடு செய்வது எளிது. முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயம் என்பது கிடையாது. அதாவது வரி கழித்தல் நமக்கு கிடைக்கும் என்பதனால் பலர் பல வகையான முதலீடுகள் செய்து வந்தார்கள். புதிய வரிமுறை வந்த பின்பு அவர்கள் தங்களுக்கு தேவையில்லாத முதலீடுகளை செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனால் இந்த புதிய வரிமுறையில் ATC, HRA, ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட், மெடிக்கல் டிடக்ஷன் போன்ற பல கழிவுகள் இல்லை. அதனால் முதலீடு செய்யாதவர்களுக்கு இது சுலபமான முறையாக இருக்கும். சென்ற நிதியாண்டில் அதாவது 2025-2026 நிதியாண்டில் சில அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களுடைய வரி தேர்வை தவறாக செய்திருப்பார்கள். அதாவது ஓல்டு டாக்ஸ் ரெஜிமி தேர்வு செய்திருக்கலாம். அவர்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் தற்போது இந்த 2026-27 நிதியாண்டுக்கான இந்த டாக்ஸ் முறையை தேர்வு செய்யக்கூடிய முறை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் களஞ்சியம் செயலியில் உள்ளே நுழைந்து சரியான வரிமுறையை தேர்வு செய்ய முடியும். இந்த வரியை தேர்வு செய்யக்கூடிய கடைசி நாள் இன்று 13 மார்ச் 2026 என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு பின்பு தேதி மாற்றங்கள் செய்யப்படாது என்று தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த தேதிக்கு பின்பு எந்த மாற்றத்தை நீங்கள் செய்ய முடியாது. அதனால் இன்று வரை காத்திருக்காமல் உடனடியாக இந்த மாற்றத்தை நீங்கள் சரிபார்த்து முடிக்க வேண்டியது கட்டாயம். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.